மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுச்சில் கூட ஆக முடியும். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு சார். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல. என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்னைக்கு நைட்டே கரூருக்கு போனேன். ஐயோ 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 நெஞ்சு பொறுக்குது இல்லையே. தமிழகமே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? கடைசியா எப்ப வீடியோ வெளியிட்டாரு சார்? ஆஸ்பத்திரிக்கு போனது சார். விஜய் அவர்களுடைய ஏதோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் அவரும் வெளியிட்டாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு நினைவில் வரக்கூடிய வீடியோ வென்றால் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதான சமயத்தில் பாப்புலர் வீடியோன்னு கரெக்டா பாப்புலர் வீடியோ. ஓகே, பாப்புலர் வீடியோ. சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. ஒன்னே எச்சரிச்சுக்கிறேன். என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்பதுதான் அவர் கடைசியாக ரிலீஸ் செய்த சிறப்பான சூப்பர் ஹிட் திரைப்படம். ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப், ஆஸ்கார் அவார்டு குடுறா. அதற்கு பிறகு நேற்று தான் அந்த படம் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அந்த வீடியோவை திமுக அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் கரூர் டிராஜடி என்ற ஹேஷ்டேகோடு ட்வீட் செய்ய வேண்டும். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். நான் நேற்று நிகழ்ச்சியில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு நரேட்டிவை உருவாக்குறீங்கன்னா அந்த நரேட்டிவ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம கண்ட்ரோலை மீறி போகிற நரேட்டிவை நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்கன்னா அது உங்களையே பதம் பார்த்துடும். இவங்களை பதம் பார்க்க தொடங்கிருச்சுன்ட்டு நான் நேற்றே சொன்னேன். எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. வதந்திகளை பரப்பாதீங்க, நாங்க மக்களோட உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. திமுக ஆட்சி நல்லாட்சின்றதே ஒரு வதந்திப்பா. அவரே அந்த வதந்தியை நம்பிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். அவர் சொல்கிறாரு சிஎம் வதந்தியை பரப்பாதீங்கன்னு. தமிழக மாணவர் சங்கம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா விஜய கொலகாரன்னு சொல்லிட்டு போஸ்ட் அடிக்கிறாங்களே, அது வதந்தி இல்லை? அனுமதி இல்லாமல் எவனாவது யார் வீட்டு முன்னாடியாவது போராட்டம் நடத்தினா அனுமதிப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. போய் ஒரு 10 பேர் ஒரு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒருவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கோஷம் போடுறானுங்க 10 பேர். அதை வந்த போலீஸ் அவனுங்களை விரட்டி ஜீப்பில் தானே ஏற்றணும். காட்டு மிராண்டி பிடிச்சி ஜெயில போடுங்க சார். அவனை ஏற்றணுமா இல்லையா? பேரிகேடு போட்டு நல்லா வாட்டமாக நின்று கற்றுங்கப்பான்னு தடுப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். பார்த்தீங்களா? தடுப்பு ஏற்படுத்தி இதுக்குள்ளே நின்று கற்றுங்கப்பா. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். அப்போ நீங்கள் இந்த மாதிரி இழிவான செயல்களை, சட்டவிரோத நடவடிக்கைகளை ஊக்குவித்து கொண்டு வதந்திகளை பரப்பினால் நம்பாதீர்கள்னு நீங்கள் பேசுகிறீங்களே, என்னையா முதல்வர் நீங்கள்? அளவில்லாத முட்டாள்தனத்தினால ஒரு சிசியங்கிட்ட அடி வாங்கிட்டேயா? எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிறோம் என்பது இவருக்கே தெரியவில்லை. இந்த கரூர் சம்பவமாகட்டும், துப்புரவு தொழிலாளிகள் போராட்டமாகட்டும், இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் பட்டியல் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல கத்துனாலும், நீ தோத்துட்ட, அதை நம்பாட்டி போடா. இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து 2026 மக்கள் விடை கொடுக்க போகிறார்கள் என்பதை முதல்வர் தான் உணர மறுக்கிறார். பாடம் கட்டிட்டு இருக்க போனோம், எங்க போனோம் வந்துட்டு கூட இருக்கவனாவது சொன்னான்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க சார், இது சரியாயிடும் அப்படின்னு சொன்னானே, நீங்களும் வீடியோ போடுவீங்களா? தம்பி இப்ப சந்தோஷம் தானே? எந்த அதிகாரி பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டார்களோ அந்த அதிகாரிகளையே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளிக்க வைக்கிறீர்கள். வதந்திகளை பரப்பாதீர்கள்னு வீடியோவை போட்டுட்டு சமூக வலைத்தளம் பூராவும் திமுக உடன்பிறப்புகளும் பத்திரிகையாளர்களும் இரண்டுக்கும் வேறுபாடு இல்லை, இருந்தாலும் தனித்தனியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். திமுக உடன்பிறப்புகளும் பத்திரிகையாளர்களும் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறுங்க வேற ஒரு பெண் பத்திரிகையாளர் விஜய் புன்முறுவல் பூக்கும் ஒரு புகைப்படத்தை போட்டுவிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து அல்லது அந்த நெரிசலை பார்த்து மக்கள் மிதிபடுவதை பார்த்து ரசிக்கிறார் என்ற பொருள்படும்படி சமூக வலைத்தளத்தில் பதிவிடுகிறார். சும்மா இருக்க முடியாதடா. எல்லாத்துக்கும் விஜய் தாங்க காரணம். 40 பேர் கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தாருங்க இந்த ஆளு. அது மட்டும்தான் சொல்லல, மீதி எல்லாத்தையும் சொல்றாங்க. டைம் லேட்டாக வந்தார், கூட்டம் அதிகம், தண்ணி கொடுக்கல,
பீச்சில் நீங்கள் கொடுக்க தான் தண்ணி கொடுக்கல, 5 பேர் செத்தானே கேஸா போட்டீங்க. ஸோ இப்படி வதந்திகளை பரப்பி விட்டு நீங்களே வந்து வதந்திகளை பரப்பினால் அந்த வதந்திகளை நம்பாதீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் மக்களுக்கு எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும்? மானங்கட்டவங்களா யார உங்களை தாண்டா மானங்கட்டவங்க. அதுவும் 35 கட்டு அதில் சொல்கிறார், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இனி இது போன்ற சம்பவங்களே நடக்காமல் தடுக்கும் பொருட்டு நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அப்ப எங்கெல்லாம் பார்த்தா லூசு மாதிரி தெரியுது முதல்வருக்கு. கரெக்டா? என்ன முட்டை நினைச்சீங்களா? இப்பதானே உங்களை பத்திலாம் எனக்கு புரியுது. நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த 40 பேர் மரணத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஆதாயம் அடையலாம் என்ற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறதுன்றது தான் நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கவ்வ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, இதுவாவது விஜய் மீது ஒரு பங்கு தவறு இருக்கிறது என்று வாதத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். கள்ளச்சாராய சாவு முழுக்க முழுக்க உங்கள் தவறு. அதற்குத்தான் நீங்கள் ஓடோடி சென்று உருண்டு அழுதிருக்க வேண்டும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இது தொடர்பா திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க சார். அப்போ அவர் சொல்றாரு சூழ்நிலை பார்க்கணுங்க அப்படின்றாரு சார். அதை மட்டும் அவர் சொல்லல, இங்க மொத்தமா சேர்த்தாங்க, அங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாங்க. ஆமா சார். திரும்ப என்ன இப்படி மாறிட்டாங்கன்னு வருத்தமா இருக்குது. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? என்ன ஃபர்ஸ்ட் நாள் ஒருத்தர் செத்து, 2வது நாள் 2 பேர் செத்து, 3வது நாள் 3 பேர் செத்து, 4வது நாள் 5 பேர் செத்து, 10வது நாள் 66 பேர் செத்தாங்களா? என்னையா பேசுற இருந்தாலே? அப்பா தெரியாம சொல்லிட்டேன். என்ன பைத்தியம் நினைச்சேன். உன்னைய போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. குத்துக்கு மதிப்பு இருக்காடா? இருக்க. இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த இப்படிப்பட்ட நிலையத்துவான்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக் கொண்டுதான் இவர் நாம் உறுதியாக 26 வெற்றி பெறலாம், இந்த பழி 41 உயிர்கள் பலியானதற்கு மொத்த காரணமும் திரு விஜய் அவர்கள் என்று பழி போட்டு விடலாம் என்ற எண்ணத்தில் அவரை சுற்றியுள்ள அத்தனை பேரும் அதை நோக்கி வேலை செய்கிறார்கள். இவங்க இன்னொன்று, அவங்க தான் ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அவங்கள நோக்கியே தனது தாக்குதலை தொடுக்க வேண்டும். தேவையில்லாமல் இவர்களை சீண்டுகிறார்னு நடுவில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன். இன்னைக்கு ஒருவேளை கரூர் கூட்டத்தில் அதிமுக பிஜேபி பொருந்தா கூட்டணின்னு பேசலன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு, இன்னும் 2 அடி பகுல்ல குத்திருப்பாரு எடப்பாடி. ஐயோ ஐயோ